உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மாத பலன்கள் வரிசையில் நவம்பர் மாத பலன்களை பத்தி இன்னைக்கு நம்ம பதிவு போடுறோம். இந்த நவம்பர் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம், கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம், கன்னியில் கேது பகவான், துலாமில் சூரிய பகவான் நீச்சம், விருச்சகத்தில் சுக்கிர பகவானோடு புதன் இணைஞ்சிருக்கிறாங்க. விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நவம்பர் 7ஆம் தேதி பெயர்ச்சியாகி தனுசுக்கு வர்றாங்க. அதுபோக கும்பத்தில் சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறாங்க. இந்த மாசம் மிட்ல அவங்களும் அந்த வக்ர நிவர்த்தி அடையிறாங்க. அது போக மீனத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் இப்ப இந்த சுக்கிரன், சூரியன், புதன் இவர்களுடைய நகர்வுனால நம்ம முக்கியமான மாற்றங்களை சந்திப்போம், முக்கியமான முடிவை நம்முடைய வாழ்க்கையில் எடுப்போம். அப்ப அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினா வச்சுதான் மாச பலன்கள் நம்ம சொல்றோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்துல நீச்ச கதியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த நீச்ச கதியில அந்த சூரிய பகவான் இருப்பது, அதாவது நவ கிரகங்களின் அரசன் சூரியன், அதே சமயத்துல கும்பராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பீரியட்ல சனி பகவானும் வக்ர கதியில் இருக்கிறாங்க. அந்த வக்ர கதியில இருந்து இப்ப நிவர்த்தியாக போறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில பிறந்தவர்கள் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இதற்கு முன்னாண்ட சனி பகவான் வக்ரத்தில் இருந்து பல குழப்பத்தையும் பல டென்ஷன்களையும், எந்த முடிவை எடுக்கலாம் எந்த முடிவை எடுக்க கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போய் இருப்பீங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நாம எந்த இடத்துல தப்பு செஞ்சோம், அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்க போனா அந்த ஃபால்ட் நடந்துச்சு, அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிசினஸ ஆரம்பிக்கிறதுல தப்பா, அப்ப ஆரம்பிச்ச இடம் தப்பா, அப்ப அந்த பிசினஸ் வளர்ச்சி அடையுமா வளர்ச்சி அடையாதா, அது போக பாத்தீங்கன்னா நாம எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள்னால கண்டிப்பாக அந்த முடிவுகள் எடுக்கும்போது நல்லா இருக்கணும். அந்த முக்கியமான முடிவுகள் கடந்த காலத்துல எடுத்து இப்ப நம்ம சோதனையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த சோதனையான வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கும்பராசிக்காரங்களுக்கு மிகவுமே சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாமே தப்பு செஞ்சோம் அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டங்கள். அப்ப அந்த தப்பை நம்ம உணர்ந்துட்டோம்னா இனி நம்ம போகக்கூடிய பாதை, அந்த வழிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல அந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க, அது போக சுய தொழில் செய்யறவங்க, இவங்க எல்லாமே ஒரு தன்னுடைய முடிவுகளை நிதானமாக எடுக்கணும். ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது போக பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவியோடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப ஏற்கனவே இந்த சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால நம்ம குடும்ப ரீதியாக குழப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம், மன ஒற்றுமை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம எது சொன்னாலுமே ஏட்டிக்கு போட்டியா பிரச்சனைகள் உருவாகுது. நாம என்ன நினைச்சாலுமே அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. அப்ப நான் குடும்பத்துல நான் ஒரு வேண்டாதவனா, அப்ப குடும்பத்துல நான் எதையுமே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற சூழ்நிலையில தான் கும்பராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும்
பெண்ணாக இருந்தாலும் தன்னை ஏதோ ஒதுக்கப்பட்ட மாற அப்படித்தான் உங்க மனசு ஃபீல் பண்ணி இப்ப குடும்பத்திலிருந்தே தான் ஏதோ ஒதுங்கி வாழ்ற மாற அப்படித்தான் உங்க மனசு குழப்பம் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த பீரியட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல நவம்பர் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகி அந்த சூரிய பகவான் விருச்சகத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த விருச்சகத்துக்கு வரக்கூடிய அந்த சூரிய பகவானை 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவானும் 7ஆம் பார்வையாக அந்த விருச்சக ராசியை பார்க்கறாங்க. அப்ப அந்த விருச்சக ராசியை குரு பார்க்கறதுனால அங்க வந்து அந்த சூரியனும் பயிற்சி ஆகிறதுனால சூரியனும் குருவும் பார்த்துட்டாவே உங்க மனசுக்குள்ள ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த திறமைகள், அந்த அறிவு, அது எல்லாமே இன்னைக்கு வந்து பார்க்க போன ஒரு பயனுள்ள ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக செய்யும். அப்ப இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளை வந்து எல்லாருமே புறக்கணிச்சாங்க. நாம் ஏதாவது சொன்னாமே எகென்ஸ்டா பேசினாங்க. நம்மளுக்கு யாருமே ஆதரவு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்க பலமாக யாருமே இல்லை. அப்ப டோட்டலா நம்ம எல்லாருமே இருந்து ஒரு அனாதி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிங்க. இதற்கு மேல அந்த அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். அப்ப அந்த சூரிய பகவானை குரு பார்க்கறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்ப 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான்ங்கிறது சனி பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம். அப்ப அந்த நட்பு கிரகம் ஆப்பட்டது 10ஆம் இடத்துக்கு போய் அப்ப அந்த 10ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். தொழில்ல கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை செய்யலாம். இதற்கு முன்னாண்ட நான் தொழில் ஆரம்பிச்சேன், தொழில் செய்யறதுக்கு முற்பட்ட பல நாளாக காத்துட்டு இருந்தேன், பல நாளாக தொழில் செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அது இதுவரைக்கும் செய்யவே முடியல. அப்ப நம்ம தொழில் இருந்து வெளியில வந்து ஒரு தொழில் செய்யலாமா, ஒரு வேலையிலிருந்து வெளியில வந்து நம்ம தொழில் செய்யலாமா அப்படிங்கிற முயற்சிகள் இருக்குது. அப்ப அந்த முயற்சிகளை இந்த பீரியட்ல செய்யலாமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. அப்ப இந்த பீரியட் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் தயக்கம். ஆனா அதே சமயத்துல ஜென்மத்துல சனி உள்ளவங்க எல்லாருமே இது மாதிரி தடுமாறுறாங்க, தயக்கமாறாங்கன்னா இல்ல. அந்த ஜென்மத்துல சனி இருந்தும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த தடைகளும் இல்லாம கண்டிப்பா நீங்கள் நினைச்சபடியாக செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதுபோக ஜென்மத்துல சனி இருந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியில்லை, அந்த சனியுடைய அனுகிரகமாப்பட்டது எங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியுமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல. தொழில ஆரம்பிச்சது மாதிரியே இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நல்லா போயிட்டு இருந்த தொழில் இன்னைக்கு வந்து பார்க்க போனா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருச்சு, அப்படியே தொழில் நின்று கிடக்குது. நாங்க எங்க போறதுன்னே தெரியல. எனக்கு அந்த தொழில வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் என் குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கோசரம் நான் எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நான் இந்த இஎம்ஐ எப்படி கட்டுறது, அந்த வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, நான் வந்து பார்க்க போன என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு குடும்பமே குழப்பத்தில் இருக்குது. இப்படிப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது போக இல்லற வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குடும்பத்துல மனைவி மக்கள் குடும்பம் எல்லாமே ஒரு நல்ல திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல இந்த ஜென்ம சனி வந்து குடும்பமே ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்குது. அப்படி குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தா கூட ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள், ஒவ்வொருத்தருடைய புத்திகள் எல்லாமே வெவ்வேறு மாதிரியா போயிட்டு இருக்குது. அப்ப அந்த குடும்பமாகவே இல்லை இப்படி நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த ஜென்ம சனி விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப அந்த அந்த வக்ர நிபத்தி இப்ப ஆக போகுது. அது போக இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் மாசம் விலகுதுன்னா கண்டிப்பாக அந்த ஜென்ம சனி விலகுவதற்கு அந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நீங்க இருக்கிறீங்க. கண்டிப்பா அந்த ஜென்ம சனியால் உங்களுக்கு 90% பிரச்சனையே உங்களுக்கு கழிஞ்சு போயிருச்சு.
இதற்கு முன்னாடியே அந்த ஜென்ம சனியினால நீங்க வந்து பார்க்க போன 80% பிரச்சனையை அனுபவிச்சிட்டீங்க. அப்ப டோட்டலா இதற்கு மேல அந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை இந்த சுக்கிரன் மேல இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம், பிரிஞ்ச குடும்பம் கண்டிப்பாக ஒண்ணு சேரும். உங்களை வந்து யாராவது பைசல் பண்ணி கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. குடும்பம் பிரிஞ்சு போலாம் அப்படி நினைக்கக்கூடிய குடும்பம் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க, நல்ல முடிவை எடுப்பீங்க. அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்து நல்லபடியாக வாழும். அப்ப இதனால தயவு செய்து கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை சுக்கிர பகவானையும் பார்க்குது, புதனையும் பார்க்குது, சூரிய பகவானையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்க குடும்பத்துக்கு வரவிருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது நவம்பர் 7ஆம் தேதி பயிற்சியாகி குருவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த குரு வீட்டுல சுக்கிரன், சுக்கிரன் வீட்டுல குரு. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனை, அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். அப்ப அந்த சுக்கிரனும் குருவும், இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்த போதிலும் அந்த சுக்கிரனுடைய அந்த பரிவர்த்தனை, அந்த குருவுடைய பரிவர்த்தனை கோல்சார பலன்ல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் செய்யும். எல்லா ஜோசியருமே சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி டோட்டலா 100க்கு 100 ஆகாம இல்லை. அப்ப இந்த பீரியட்ல இந்த பரிவர்த்தனையில் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு இடம் மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், ஒரு உத்தியோகத்துல மாற்றம், ஒரு ப்ரமோஷன் இதெல்லாமே வருவதற்கு நல்ல டைமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடன், இப்போ ஃபைனான்ஸ் பண்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எதிர்பார்க்கறது. இதுல எல்லாமே கொஞ்சம் தாமதங்கள் உருவாகும். அப்போ தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாய் நீச்ச கதியில் இருந்தா கூட அந்த செவ்வாயுடைய வீட்டை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா அந்த நீச்சம் அப்படிங்கிறது ஒரு 50% தான் உங்களுக்கு பலிக்கும். அந்த 50% பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசனை செய்து சிந்தனை செய்து நீங்க அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் பயிற்சிகள் மூலியமாக குரு பகவானும் சுக்கிர பகவானையும் அந்த இட மாற்றங்கள் மூலியமாக, அது போக இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரக பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது உங்களை மெல்ல மெல்ல நிதானமாக நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்தும். நீங்க ஜென்மச்சனியை நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேயர்களே, நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த ஜென்ம ஜாதகம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு துணையா இருக்கும். அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் நம்மளுக்கு சாதகமா இருக்குதா, பாதகமா இருக்குதா, அதை பார்த்துக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.